ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தெரியும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூரில் லாட்ஜ் மாதிரி இருக்கும்ல, அதை பற்றி அந்த லாட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அப்படியே நான் ரூம் காட்டுறேன். நான் ரூமோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளே நான் காட்டுறேன். கொஞ்சம் இடம்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. அப்படியே சைட்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இதாக இருக்குன்னு. அதுக்காண்டி படுக்கிற பெட்டை பார்த்துக்கோங்க. ஜன்னல் காட்டுறேன். அடுத்து கபோர்டு முக்கியம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கான்னு சொல்லி. ப்ரைஸ்லாம் லாஸ்ட்டு நான் சொல்கிறேன். சுவிட்ச் போர்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு டாய்லெட் காட்டுறேன். சார் ரெஸ்ட் ரூம் காட்டுறேன். ரெஸ்ட் எடுக்கிற ரூமை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் காட்டுறேன். பார்த்தீங்களா ரெஸ்ட் ரூமு எப்படி இருக்குது? ரெஸ்ட் ரூம் பார்க்க க்ளீனாக இருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்க க்ளீனாக தான் இருந்துச்சு. அதை எடுத்து நான் சொல்ல முடியாது. வாஷ்ரூம் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் நான், பார்த்துக்கோங்க. வாஷ்ரூமு, அடுத்து கபோர்டு, திருப்பி அடுத்து இன்னொரு ரூம் வேறு இருந்துச்சு. இங்கே வெளியே ஹாலில் ரெண்டு பெட்டு இருந்துச்சு. உள்ளக்குள்ள ஒரு 3 பெட் இருந்துச்சு. பார்த்தா 5 பேர் படுக்கிற பெட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே சுவிட்ச் போர்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் 3 ஜன்னல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 3 ஜன்னல் காட்டேன். 3 ஜன்னல் அந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. 3 ஜன்னல் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தேன், ஓப்பன் பண்ண முடியலை. ஒரு வழியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கதவை திறக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கதவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துருச்சு. டாப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். எடுக்க அந்த கதவும் திறக்க ஆரம்பிச்சிட்டா. ஒரே சந்தோஷம். கதவு எப்படியோ திறந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட ஆரம்பித்தேன். அதை ஜன்னல்லையே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். வியூவை பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இதுக்குன்னு நான் என் ஃபோனில் அல்ட்ரா ஸ்டெபிலேஷன் ஒன்று இருந்துச்சு. அது எப்படியும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அப்படியே வீடியோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்காமல் பாருங்கள். அல்ட்ரா ஸ்டெபிலேஷன்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு அடுத்து இங்கே ஒரு பாத்ரூம், மொத்தம் 2 பாத்ரூம் கிட்டே இருந்துச்சு. அந்த இன்னொரு பாத்ரூம் நான் கன்ஃபார்ம் காட்டுறேன், கவலைப்படாதீங்க. உங்கள் குரல் கேட்குது. இந்த ஸ்டாண்டு, வாஷ் பேஷன் 2 இருந்துச்சு. அப்படியே ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். காட்டி பாத்ரூம் பார்த்துக்கோங்க. அங்கே இந்தியன் டாய்லெட், இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டு. மேலே ஹீட்ரு வைக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, நீட்டாக தான் இருந்துச்சு. ஹீட்ரு வைக்கிறது ஏதோ ஹீட்ரு வைக்கிற எல்லாமே இருந்துச்சு. வித்தியாசமாக இருக்க மாதிரி. இந்த ரூமோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு இந்த ரூம் ஒருத்தாங்க எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 500 ரூபா கம்மி பண்ண நல்லாயிருக்கும். ஓகே, அந்த செவர்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. இது கோயிலில் உள்ள லாட்ஜினால இப்படி தான் இருக்கும். வெளியே அப்படியே ஒரு டாகை பார்த்தேன். டாக் என்னட்டே இருந்துச்சு. நான் எதாவது சாப்பாடு கொடுப்பேன்னு. அந்த டைமில் என்கிட்ட எதுவுமே இல்லை. இருந்தால் டாகுக்காச்சும் நான் கொடுத்துருப்பேன். கொடுக்காமல் போனது ஒரு வருத்தத்துக்குள்ளே சரி ஆகிப்போச்சு. சரி டாகி, நீ போயிட்டு வா டாகின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அந்த டாகியும் அப்படியே போயிருச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க.